நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்று புனித வெள்ளி. இந்த புனித வெள்ளியிலே நாம் 2 மரணங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய தருணம் இருக்கின்றது. முதலாவது மரணம் இயேசுவின் சிலுவை மரணம். இன்னொரு மரணம் யூதாசின் தற்கொலை மரணம். ஒன்று கொலை, இன்னொன்று தற்கொலை. இந்த 2 கொலைகளுமே மரணத்திற்கு ஏதுவாக இருந்துவிட்டது, காரணமாக இருந்துவிட்டது. இந்த 2 மரணத்தை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அழகான சந்தர்ப்பம் இது. இயேசுவின் மரணம் நம் பாவங்களுக்காக அவர் மரணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அது ஒரு வகை புனித மரணம். தற்கொலை என்னும் ஒரு அவமான தோல்வியில் முடிந்த மரணம் யூதாசின் மரணம். யூதாசின் மரணமும் இங்கு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு. யூதாசினுடைய பார்வையிலே இயேசு ஒரு அடிமைத்தன விடுதலை வீரராக, போதகராக அவன் மனதிலே கருதி கொண்டான். பொருளாதார விடுதலைகள், மறுமலர்ச்சிகள் என்று மயங்கி போயிருக்கும் இந்த காலகட்டத்தைப் போல யூதாசும் இயேசுவின் போதனைகளை தவறாக விளங்கிக் கொண்டார். அடிமை அரசியல் வாழ்விலே இயேசு காத்திரமான பங்களிப்பை செய்வார் என்று அவன் நம்பினான். அதற்கு வலதுசாரி போக்கு கொண்ட, மிதவாத எண்ணம் கொண்ட, இனவாத போக்கு கொண்ட மகா சங்கத்தோடு டீல் வைத்துக் கொண்டார். மகா சங்கத்தவர்களும் தலைவர்களும் அப்படி அவன் மனதை மாற்றியிருந்தார்கள். இயேசுனுடைய விடுதலை போராட்டத்திற்கு பொருளாதார பணபலம் முக்கியம், எங்களுடைய ஆதரவும் முக்கியம் என்பதை மிக நாசுசுக்காக யூதாசின் காதிலே போட்டு விட்டார்கள். அதை நம்பி அவன் போதகருக்கு நான் செய்யும் செயற்பாடு துணையாக இருக்கும் என்று பொட்டமான் போல அவனும் நினைத்து விட்டான். அந்த தவறான புரிதல்தான் இயேசுவை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திற்கு வழிவகுத்து விட்டது. இயேசுவை காட்டிக் கொடுத்தால் ஒரு உளவு விசாரணை போல் நடந்துவிடும், புலனாய்வு விசாரணை போல் நடந்துவிடும், அவரை விட்டு விடுவார்கள் என்று இவன் நினைத்துக் கொண்டான். அதனால் தான் யூதாஸ் இயேசுவை தனிமையில் காட்டிக் கொடுப்பதற்கு முன் வந்தான். ஆனால் விபரீதமாகிவிட்டது. இயேசுவை இவர்கள் இப்படி துன்பப்படுத்தி சிலுவையிலே கொலை செய்வார்கள் என்று அவன் சற்றும் நினைத்ததில்லை. ஆகா, நான் என்னுடைய செயலினாலே, என்னுடைய தவறான புரிந்துணர்வினாலே மகா போதகரை, என் போதகரை நான் காட்டிக் கொடுத்து விட்டேனே என்று அவன் கலங்கினான், பரிதவித்தான், துடிதுடித்தான். அதனால் வந்த விபரீத முடிவுதான் தற்கொலை. யூதாஸ் இந்த நேரத்தில் சற்று சிந்தித்திருந்து தான் செய்த தவறுகளை மனதுருகி போதகர்கள் மண்டியிட்டிருந்தால் அந்த மௌன மனசாட்சி அவனை விடுதலை செய்திருக்கும். ஆனால் அவன் அங்கலாய்த்து விட்டான், அவசரப்பட்டு விட்டான். யூதாஸ் தன்னையே மாய்த்துக் கொண்டான். இது ஒரு கோழைத்தனமான மரணம். இன்றைய பெரிய வழியிலே இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இது போலத்தான் பல தவறான அரசியல் புரிந்துணர்வுகள், தவறான சமூக செயற்பாடுகள்
தவறான சமூக சிந்தனை விழிப்புணர்வுகள் எல்லாம் பலருடைய மனங்களை புண்படுத்தி பலருடைய தற்கொலை சாவுகளுக்கு காரணமாயிருந்திருக்கின்றன. டீல் பேசும் அரசியலினால் ஒரு இனம் காட்டிக் கொடுக்கப்படுகின்றது. தவறான புரிதலினால், தவறான விழிப்புணர்வினால் சமூகத்தை திருத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பலருடைய மனங்களை துன்புறுத்தி கொலை செய்து வாழும் நடைப்பிணங்களாக நம் தமிழ் மக்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். பெரிய வெளியிலே சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது. மரணங்கள், ஒரு மரணம் மனித பாவத்திற்கு கனவாக, சுமையாக, பாவ பழிப்பொருளாக, ஜீவ உயிராக, ஜீவ காணிக்கையாக, மீட்பு பொருளாக இயேசுவின் மரணம் ஒருபுறம் இருந்தாலும் யூதாசினுடைய அவல தற்கொலை மரணமும் இங்கு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்தாளர், என்னுடைய புரிந்துணர்வு. இரு மரணங்களுமே நமக்கு மாபெரும் செய்தியை நமக்கு இந்த பெரிய வெளியிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனக்கு அன்பான உறவுகள், மரணம் பற்றி நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். அந்த மரணம் ஒன்றுதான் நிஜம். மரணம் மனிதனாக பிறந்துவிட்டால் மரணம் என்பது யாருமே தவிர்க்க முடியாது என்பதை இந்த உலகத்தை படைத்த பரமனை மனிதனாக வந்து அதை நிரூபித்து விட்டார். ஆனாலும் இயேசு சொல்வது ஒன்று, இதோ மனிதனாக பிறந்தேன், மனிதனுக்காகவே மரணித்தேன், ஆனாலும் இதோ மரணத்தை நான் வெற்றி கொண்டு உயிர்த்தெழுவேன் என்று அவர் சொன்னபடி அவர் உயிர்த்த ஞாயிறிலே அவர் உயிர்த்தார். அதுவே கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையின், விசுவாசத்தின் ஆணிவேராக இருந்தது. இந்த உலகம் இறைவனின் சித்தத்திற்கு உட்படும் என்பதை நாம் நன்றாக நம்பி கிறிஸ்தவத்தை நாம், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை கடைபிடித்து நம்முடைய சராசரி நாளாந்த வாழ்க்கையில் அதை பின்பற்றுவோம். சிலுவை பாதைகளை பற்றி சிந்திக்கின்ற நேரத்தினிலே நம் அயலவர்களுடைய துன்பங்கள், குறிப்பாக கைவிடப்பட்ட விதவைகள், அவளை பெண்கள், குடும்ப சுமையால் திணறும் பெண்கள், வயோதிபர்கள், பாவிகள், சிறையில் தவிப்பவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையாகி சீரையும் சின்னாபின்னப்பட்டு போகும் இளம் சந்ததியினர், இவர்களை பற்றியெல்லாம் சிந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நம் தமிழ் சமூக புலம்பெயர் உறவுகளுக்கும் களத்திலே வாழ்கின்ற எம் இனத்தின் மக்களுக்கும் இன்றைய புனித வெள்ளி ஒரு சிந்திக்கும், மரணத்தை பற்றி சிந்திக்கும், மறுவாழ்வு பற்றி சிந்திக்கும் ஒரு தருணமாக அமைகின்றது. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இந்த புனித வெள்ளியில் நாமும் சிந்திப்போம், செயல்படுவோம். அருளொளி இணைய நேயர்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.